அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே, ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. வருஷத்துடைய கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். எவ்வளவு நன்மை செய்தார், எவ்வளவு ஆசீர்வதித்தார், எவ்வளவு உயர்த்தி வைத்தார், எல்லாம் அவரால் மட்டும்தான். அதனால நல்லா அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். எந்த தேவனால், எந்த தேவனால், ஆமென், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, எங்கள் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. ஆமென். எந்த தேவனால், ஆமென், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும், எந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும், எந்த தேவனால். என் வேலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலன் ஆரோக்கியம் தேவதானமே, ஓ எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். எந்த தேவனால், தேவனால், ஓ நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால், ஆமென், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கொள்ளுவேன், நான் ஆமென், உந்தன் வழிகளில் நான் விசுவாசத்தோடு சொல்லுங்க. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை தெளித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். நம்பிக்கையோடு உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். ஆமென். எந்த தேவனால், தேவனால், ஆமென், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால், ஆமென், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், ஆமென், தன் வழிகளில் நான் நடந்து. சொல்லுங்க பாப்போம். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளோ
எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்தமாக்குவார். ஆமென். எந்த நன்மைக்காய் செழி தோங்கிட செய்வார். ஆமென். ஓ எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஓ உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். ஆமென். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் எந்த தேவனால் ஆமென் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஒரு கன்ஃபஸ் பண்ணி பாடுங்க. ஆண்டவரே உங்க வசனம் நான் கை கொள்ளும் போது என்னை ஆசீர்வதிக்கிறவர். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாத ஒரு கன்ஃபஸோட தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாத என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லை. எங்கள் தேவைகள் ஒன்றும் சொல்லுங்க. என் வீட்டிலே என் வீட்டில் ஆகார எங்கள் தேவைகள் ஒன்றும் குறைவில்லையே. ஓ என் வீட்டில் ஆகார இத பாட பாட இந்த மாசம் ஒரு அற்புதம் ஆண்டு அற்புதம் செய்கிறவர். ஓ என் வீட்டில் ஆகார எங்கள் தேவைகள் எல்லாம் தடையில்லையே. எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஓ உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. விசுவாசமா பாடுனா அடுத்த வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். அங்க வார்த்தையை பாருங்க. 2வது ஸ்டான்ஸா போடுங்க. 2வது ஸ்டான்ஸா அங்க சொல்லப்படும். தேங்க்யூ ஃபாதர். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் சொல்லுங்க நிர்மூலமா போயிடும். வருஷத்துல நான் போராட்டத்தோட போக போறது இல்லை. நான் பிரச்சனையோடு போக போறது இல்லை. காரணம் எனக்கா யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப பாடும்போது அப்படி உணர்ந்து பாடணும். என் பலன் ஆரோக்கியமே தேவதானமே என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் யார் தெரியுமா? அவர் தான். அவர் பிரசன்னம்தான். அவர் சமூகம்தான். அதனால என் சரீரம் என் பிள்ளை என் குடும்பம் என் கணவன் என் மனைவி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ எப்படி பாடணும்? நல்லா கையை தட்டி சந்தோஷமா சொல்லுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர் லார்ட். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். நம்பிக்கையோடு எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே எந்த சரீரம் ஆசீர்வதிக்க. நல்ல கைது. என் தேவனார் எந்த தேவனார் எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் எந்த தேவன் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். இப்ப நம்பிக்கையோட இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்பா. இந்த வருஷத்தோட சரி. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க அவன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க
வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் உயர்வடைவேன். நாங்கள் உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். இன்று உயர்வடைவேன். பாட பாட ஒரு உயர்வு. யோசேப்பின் அரிக்கட்டுகள் நிமிர்ந்ததை போல இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள அநேக அரிக்கட்டுகள் கர்த்தர் நிமிர பண்ணுகிறவர். ஓ உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். ஆமே. எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஆமே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் எந்த தேவனால் ஆமே நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனால் உந்தன் வழிகளில் நான் நடந்திடு. நல்ல கைகளை தட்டி அப்பாவை ஆண்டவரே என்னை உயர்த்துகிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர், என்னை சிங்காசனத்தில் வைக்க பண்ணுகிறவர், குப்பையில இருந்தவன ராஜாக்களின் இடத்துல உட்கார வைக்கிற தேவன் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேற்றுகிறவர். ஓ நன்றி ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது என்னை விட்டு விலகாது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. ஓ கிருபை விலகாதையா. ஏசையா கிருபை விலகாதையா. நல்லா உயர்த்தி அப்பாவை நோக்கி ராஜாவே கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கரம் உயர்த்தி கிருபை கிருபை விலகாதையா. ஓ கிருபை விலகாதையா. இயேசையா கிருபை விலகாதையா. ராஜாவே கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர் அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர் அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதார். இயேசு எனக்காய் பலியானதார். கிருபை விலகாதையா. இயேசையா கிருபை விலகாதையா. உன்னதரே இயேசுவே கிருபை விலகாதையா. ராஜாவே கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் நீதியினால் நீதியினால் நான் ஸ்திரப்படுவே. கொடுமைக்கு நான் தூரமாவே. நீதியினால்
தூரமாவே பயம் இல்லாதிருப்பே திகிலுக்கு தூரமாவே எதுவும் என்னை அணுகுவதில்லை எதுவும் என்னை கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபை 11 மாதங்களும் அவர்தான் நம்ம நடத்தினார் அவர் கிருபைதான் பாதுகாத்தது அவர் கிருபைதான் வழி நடத்தினது உங்க கிருபையே கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா ஏசையா கிருபை சொல்லுங்க நீங்க சொல்ல என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கிருபை விலகாதையா உன்னதரே கிருபை விலகா எவ்வளவு சொல்ல முடியுமா அவ்வளவு உயர்த்தி ராஜாவே கிருபை விலகா உங்க கிருபையே ஓ இயேசுவே கிருபை விலகா இத சொல்ல ஒரு புதிய கிருபை காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் இந்த வருஷத்துக்கான மாதத்துக்கான கிருபையை உங்கள் மேல கர்த்தர் தருவார் அந்த கிருபை உங்கள் மேல வரும் இனி இருக்கிற பிரச்சனைகளை கிருபை கர்த்தர் தாங்குவார் பலவீனங்களை கிருபை தயவு உண்டாக்குகிற தேவன் என் தேவனே கிருபை விலகாதையா மலைகள் விலகினாள் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாள் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாள் கிருபை விலகாதையா உங்க சத்தம் உயர்ந்து ராஜாவை நோக்கி கிருபை 11 மாசங்கள் நடத்தின தேவனை கரம் உயர்த்தி சொல்லுங்க கிருபை உங்க கிருபைதான் நடத்தினது உங்க கிருபைதான் கிருபை Thank you Father Thank you Holy Spirit நன்றி ஆண்டவரே உங்க கிருபைதான் எங்களை நடத்திருச்சு உங்க கிருபை இல்லாம எங்களால் நிற்க முடியாது உங்க கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாது உங்க கிருபை தான் எங்களை இதுவரை பாதுகாத்தது 11 மாதங்கள் என் தாய் தகப்பன் அல்ல என் உறவுகள் அல்ல நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்து இந்த 11 மாதங்களை கடக்க செய்து இந்த 12வது மாதத்தில் குடும்பமாய் உம்முடைய சமூகத்திலே ஆராதிக்க குடும்பமாய் பலத்தோடு வந்து சுகத்தோடு வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க வைத்ததுக்கு காரணம் நீர் எங்கள் மேல் பாராட்டின அந்த கிருபைக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் அந்த கிருபை பெரியது அந்த கிருபை மேலானது அந்த கிருபையின் பிரசன்னத்தை அந்த கிருபையின் வல்லமையை இன்றைக்கு யார் மேலெல்லாம் தரணுமோ யார் குடும்பத்திலையெல்லாம் தரணுமோ யார் தொழிலாம் தரணுமோ இப்பவே ஒரு தேவ பிரசன்னம் கிருபை ஆண்டவர் இறங்கி வருவாராக கிருபை விலகாதையா கிருபை இயேசையா கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. 11 மாதங்களை கர்த்தர் கடக்க செய்தார். இந்த 12வது மாதம் வருஷத்தினுடைய கடைசி லாஸ்ட் வந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர ஆண்டவரிடத்தில் இன்னும் நெருங்கி வர
கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம். 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார்னா அது தீமையானதல்ல, நன்மையானதாக மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தீமையே இல்லை. ஒரு மனுஷனை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா ஒரு நாளும் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கானவைகள். அதான் வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும். ரெண்டாவது பாருங்க, எந்த ஈவும் அப்படின்னா இட்ஸ் எ கிஃப்ட். நம்ம கேட்டு கொடுக்கறதில்ல, கேட்காமலே கர்த்தர் கொடுக்கிறவர். கேட்டு கொடுக்கறது ஒரு பக்கம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நம் தேவைகளை, நம் சூழ்நிலைகளை, நம்முடைய காரியங்களை அறிந்து நம்ம கேட்காமலேயே ஆண்டவர் கொடுக்கிறவர். அதான் ஈவு. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பார்த்து தகப்பன்மார்கள் எப்படி ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு கொடுத்தன, அந்த பிள்ளை மனசு அப்பா நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன், இதைத்தான் நான் வாஞ்சித்தேன் அப்படி சொல்கிறாங்களோ, அதுபோல் என் கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஈவாக தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 3வது பாருங்களேன், அது பரத்திலிருந்து உண்டாகி அப்படின்னா இட்ஸ் மேக் பை ஹெவன். அப்படின்னா எந்த மனுஷனிடத்திலும் உண்டாவல, நம்ம பிதாவிடத்தில் கேட்டால் அவரே உருவாக்கி தருகிறவர். ஒவ்வொருத்தருக்கும் பரலோகத்திலே மேக், அவரே தனிப்பட்ட விதத்தில் உருவாக்கி நமக்காய் ஸ்பெஷலாக கொடுக்கிறவர். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொன்றும் கேட்கும் போதும் ஒவ்வொன்றும் ஸ்பெஷலாக கொடுக்குறாரு. நீங்கள் நினைக்கிறவங்க ஏற்கனவே இருந்தவைகள் அல்ல, ஒன்றை உருவாக்கி என் பிள்ளைக்கு நான் கொடுக்கறதுனா இனி இன்னொரு பிள்ளைக்கு அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னா எவ்வளோ பேர் கொடுப்பாரு யோசிச்சு பாருங்க. என் தேவன் கொடுக்கறதில் சிறந்தவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எங்கேருந்து வருது? பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. இட்ஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து, மனுஷனிடத்திலிருந்து இல்லை. நான் கேட்கறத கொடுக்கறது தெய்வம் எப்படிப்பட்டவர்னா அவரே கொடுக்குறார். இன்னொருத்தன்ட்டு வாங்கி அல்ல, இன்னொருத்தன் கடன் வாங்கி அல்ல. அவரை போல, இவரை போல, அவங்கள போல மாறணும், இவங்கள போல வாழணும் அப்படி இல்லை. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்குறாருன்னா அது கொடுக்கறது எப்படிமா இருக்கும்? அது தேவனிடத்திலிருந்து ஸ்பெஷலாக வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், என் தேவன் கொடுப்பதில் சிறந்தவர். ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவரிடத்தில் சில காரியங்களை நம்ம கொடுக்கணும்னு விரும்புகிறார். சில காரியங்களை கொடுக்கணும். இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதமாய் கடந்து போக வேண்டும், ஒரு பிளெஸ்ஸிங்கோட கடந்து போகணும், வாக்குத்தத்தம் நிறைவேறினவர்களாய் கடந்து போகணும்னா இந்த மாதத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற சில காரியங்களை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 4 கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அது எப்படி கொடுப்பார் அப்படின்னா, நம்பர் 1, முதலாவது ரொம்ப மேன்மையாக இருக்கும். God gives us reward in our hands. முதலாவதாக தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய கரங்களில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்பர் 1, முதல்ல அவர் ஹேண்ட்ஸ், நம்முடைய கரத்தில். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார்னா அவன் கையில் கொடுப்பார். அவன் என்ன விரும்பினாரோ. 128வது சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார். இந்த வருஷம் நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா நம்ம கரத்தில் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். அடுத்தவங்க கரத்தில் இல்லை, அவர் ஹேண்ட்ஸ். என் கையில் எனக்கு உண்டான பலன், எனக்கு உண்டான ஆசீர்வாதம், எனக்கு உண்டான மேன்மை. நான் ஜெபிச்சேன்ல, எனக்கு இது தாங்க, என்னை உயரைங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க, எதுக்கெல்லாம் நான் ஜெபித்தேனோ அதையெல்லாம் கர்த்தர் இன்னொருத்தர் கரத்தில் அல்ல, என் கரத்திலேயே அவர் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் கரத்திலேயே, என் கரத்திலேயே அவர் கொடுக்கணும். அதுதான் அவர் விரும்புகிறார். நீ பட்ட பிரயாசத்துக்கு நீ தான் சாப்பிடணும், இன்னொருவன் அல்ல. இந்த வருஷத்தில் 11 மாதங்கள் கடந்து போயிருக்கலாம். நம்ம பிரயாசங்களை சத்துரு சாப்பிட்ருக்கலாம், நம்ம பிரயாசங்களை மனிதர்கள் சாப்பிட்ருக்கலாம், நம்ம பிரயாசங்களை நம்ம ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் முடிவுக்குள்ளே கர்த்தர் சொல்றாரு, நம்ம பட்ட பிரயாசத்தை கர்த்தர் நம் கையில் தர விரும்புகிறார். இன் யோர் ஹேண்ட்ஸ் கொடுக்க விரும்புகிறார். 2வது, God give us reward in our heart. 2வது, நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் தம்முடைய பலனை தர விரும்புகிறார். எங்கே தர விரும்புகிறார் அப்படின்னா, என்னுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் தர விரும்புகிறார். ஒன்று கையில், இன்னொன்று இருதயத்தில். வசனம் வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது இருதயத்துக்குள்ள ஆலயம் கட்டணுன்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனா தாவீது கட்ட முடியல. சாலமோன் தான் ஆலயம் கட்டினாரு. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஆலயத்தை உண்டாக்கினதுக்கு உருவாக்குனதுக்கு முதல் பிரைமரி சோர்ஸ் யாருன்னா தாவீது. அவன் இருதயத்தில் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்ல முடியும், இந்த வருஷம் முடியறக்குள்ளாட்டி நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் உங்களுக்காய் அருளச் செய்வார். அப்ப யோசிச்சு பாருங்க, என் இருதயத்தின் வேண்டுதலை நான் என்ன விரும்புகிறேனோ என் இருதயத்தில் கர்த்தர் எனக்கு தரார். முதல்ல என் கையில் அவர் தர விரும்புகிறார். எனக்கு கொடுக்கறத என் கையின் பிரயாசத்தை, நான் பட்ட பிரயாசத்தை, இந்த பூமியில் நான் உழைச்சேன்ல, அது இத்தனை நாட்கள் மனிதன் எடுத்திருக்கலாம், இத்தனை நாட்கள் சத்துரு எடுத்திருக்கலாம், பல மெடிக்கலுக்கும் பல மருத்துவத்துக்கும் பல தேவையில்லாததுக்கும் நான் செலவு செய்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் முடியறக்குள்ளாட்டி ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கையில் கர்த்தர் தம்முடைய பலனை தர விரும்புகிறார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த வருஷத்துக்குள்ள நீ என்ன இருதயத்தில் விரும்பினியோ அதை எல்லாவற்றையும் இருதயத்துக்குள்ள நீ விரும்பினதை எல்லாம் நான் தர அவர் விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மூணாவது, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எப்படி கொடுப்பாருன்னா, பிஃபோர் ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் தர விரும்புகிறார். 4 H. 1 ஹேண்ட்ஸ், 2வது ஹார்ட், 3வது ஹியூமன். அப்படின்னா மனிதர்கள் முன்பாக கர்த்தர் நம்முடைய பலனை தர விரும்புகிறார். மனிதர்கள் முன்பாக நம்ம நினைக்கிறோம், இங்கே யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது மனுஷங்க முன்பதாக, தாவீத உயர்த்தினது மனுஷங்க முன்பதாக, மனிதர்கள் முன்பதாக, மனுஷன் முன்பதாக. எத்தனை எதிரிகள் எழும்பட்டும், எத்தனை பிரச்சனைகள் எழும்பட்டும், கூட இருக்கிறவங்க எத்தனை பேரை எழும்பட்டும், கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் என் கையில் தரப்போகிற பலன் எப்படி தெரியுமா? என்னை எதிர்த்தவர்கள் மத்தியிலேயே கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார். அதான் சங்கீதம் 23 வாசிக்கிறோம், என் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த வருஷம் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே இதே போல என்னை எந்த இடத்தில் தலை குனிந்து நின்றேனோ அதே இடத்தில் என்னை தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் எனக்காய் தரப்போகிறார். ஒன்று என்ன சொன்னேன், நம்முடைய ஹேண்ட்ஸ் கையில் கொடுப்பார். 2வது ஹார்ட், இருதயத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் தருவார். 3வது ஹியூமன், மனிதர்கள் மத்தியில் அவங்க முன்பதாக. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா தனிப்பட்ட விதத்தில் அல்ல, மறைத்து அல்ல. அது ஒரு காலம். ஆகாபுக்கு முன்பதாக போய் காண்பி, எலியா நீ கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருந்தது போதும், இவ்வளவு நாள் அடங்கி இருந்தது போதும், இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தது போதும், ஏற்ற காலம் வர என் பலத்த கைக்குள், சாதாரண கையல்ல பலத்த கைக்குள் அடங்கி இருந்த, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்போ நீ ஆகாப்ட போய் காண்பி, நீ காண்பிக்க வேண்டிய நாள், உன்னை வெளிப்படுத்த வேண்டிய நாள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் முடியறக்குள்ளாட்டி எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா இருந்தாங்களோ அவர்கள் முன்பதாக உங்கள் தலையை என் தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவர். அடுத்து 4வது எப்படி தெரியுமா கர்த்தர் கொடுப்பாரு? 4 என்ன தெரியுமா? ரிவார்ட்ஸ் இன் ஹெவன், பரலோகத்திலிருந்து கர்த்தர் பலனை தருவார். வெளிப்படுத்தல் 22:12 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட. சிஸ்டர், பிரதர், கவலைப்படாதீங்க. இந்த பூமியில் பட்ட பிரயாசம், பூமியில் நீங்கள் செலவழித்த நேரங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள், தேவ சமூகத்தில் செலுத்தின ஊழியங்கள் எல்லாமே ஒரு நாள் வீணாக போகாது. மனுஷன் மறந்து போகலாம், மனுஷன் உயர்த்தாமல் போகலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வரும்போது நான் உனக்கு ரிவார்டை கொடுப்பேன். நான் வரும்போது சும்மா வரமாட்டேன். உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தேசத்துக்காக வந்திருக்குமானால், வாழ்க்கையில் ஒரே ஒரு ஜெபம் தேசத்துக்காக நீங்கள் ஜெபித்திருப்பீங்கன்னா, அல்லது சபைக்காக ஜெபித்திருப்பீங்கன்னா, உங்கள் ஜெபம் கீழே தள்ளப்படுவது இல்லை. ஆண்டவர் வருகையில் அவர் பரலோகத்தின் பலனோடு, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் நமக்கு ரிவார்டை தர வல்லமை உள்ளவர். யோசித்து பாருங்க, கர்த்தர் கொடுக்கிறார்னா சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஏதோ ஒன்று கொடுத்தேன், ஏதோ கேட்டப்பா இந்த வச்சுக்க அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கிறவர் அல்ல. என் ஆண்டவர் கொடுத்தார்னா, ஒன்று என் கரங்களில் தர வல்லமை உள்ளவர். என் கரத்தில்
அடுத்தவங்க கரத்தில் இல்லை. இந்த வருஷம் முடிகிறக்குள்ளாட்டி இன்னும் சொற்ப நாட்கள் தான். ஆனால் நான் பட்ட பிரயாசத்தின் பலனை, நான் பட்ட கஷ்டத்தின் பலனை நல்லா கவனிங்க, கண்ணீரோடு விதைக்கலாம். ஆனால் அதே மனிதன் தான் கம்பீரத்தோடு அறுத்து போக முடியும். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த வருஷத்துல 11 மாதங்கள் நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கான பலனை இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் கரத்தில் தர விரும்புகிறார். ரெண்டாவது சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என் இருதயத்துக்குள்ள நான் என்ன விரும்புகிறேனோ, சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதங்களிலே 37 சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிப்போமானால், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உனக்கு நீங்க என்ன இருதயத்துல வேண்டிக் கொண்டீங்களோ, என்ன இருதயத்துக்குள்ள இது நடக்கணும், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இந்த பிரச்சனை மாறணும், இந்த வருஷத்துக்குள்ள இந்த கடன் மாறணும், இந்த வருஷத்துக்குள்ள என் போராட்டம் மாறணும், எதற்கெல்லாம் நீங்கள் ஜெபித்தீர்களோ அந்த இருதயத்தின் நிறைவை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். மூன்றாவது எதை தர போறாரு? ஹியூமன்ஸ், மனிதர்கள் முன்பதாக யோசேப்பை உயர்த்தினவர், தாவீதை உயர்த்தினவர், பவுலை உயர்த்தினவர், ஆபிரகாமை உயர்த்தினவர், மோசேயை உயர்த்தினவர், எஸ்தரை உயர்த்தினவர், முர்தெகாயை உயர்த்தினவர். எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் நீங்க சொல்லுங்க, இந்த வருஷம் முடியறக்குள்ளாட்டி அவர்கள் மத்தியிலேயே, குடும்பத்தின் மத்தியிலேயே, சமுதாயத்தின் மத்தியிலேயே, சபை மத்தியிலேயே என் தலையை உயர்த்த எனக்காய் அவர் தரப்போகிறார். நாலாவது சொல்லப்படுது, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா யாருமே தராட்டியும் பரவாயில்ல, உனக்கு ஒருவேளை யாரும் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, உனக்கு தெரியுமா நான் வரும்போது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொண்டு வருகிறார். சபைக்காக, தேசத்துக்காக ஒரு சொட்டு கண்ணீர், ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் நீங்கள் உங்க கண்களிலிருந்து வடித்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும்போது சும்மா வரதில்லை, ஒரு ஜெபம் ஏறெடுத்திருப்போமானால் சும்மா வருவதில்லை, செய்த கிரியைக்கான பலனை என்னோடு கொண்டு வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் தேவன் இப்படி கொடுக்கிறவர், அவர் தாராள பிரபு. ஆனா இப்படி கொடுக்கிற ஆண்டவர் இந்த வருஷத்தின் முடிவில் நம்ம கிட்ட சில விஷயத்தை கொடுன்னு கேட்கிறார். அதுதான் நீங்க சொல்ல போறேன். 3 காரியம். இந்த 3 காரியத்தை நீங்க சரியா கொடுத்துட்டீங்கன்னா இந்த வருஷத்தின் முடிவு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நம்மளால கொடுக்க முடியாது. பணத்தை கேட்டால் கொடுத்துருவோம். அதான் சொன்னேன்ல முதல்ல, ஒரு 2000 ரூபா பணம் கொடுத்துருப்பா, ஊழியத்துக்கு வேணும், சபைக்கு வேணும், தரிசனத்துக்கு வேணும், 2000 ரூபா பணம் கொடுத்துடலாம், பெரிய விஷயமே இல்லை. அது ஒரு பெரிய கஷ்டமா? நேரத்தை கொடுப்பா, இத்தனை வருஷம் எஸ்கேப் ஆகிட்டோம், சரி இந்த வருஷம் முடிய போகுது, இந்த வருஷம் கொஞ்சம் அப்படியே கவனமாக வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு நேரத்தை கூட கொடுத்துடலாம். எப்பா உன் தாளந்து, உங்க திறமைய கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் 11 மாசம் வந்தேன், உட்கார்ந்தேன், கடந்து போனேன், ஒன்றும் இல்லை, வேத வாசிக்கல, ஜெபிக்கல, உபவாசிக்கல, ஐ டோன்ட் கேர், இல்லை, கடைசி மாசம் வந்துட்டேன், இப்பயாவது ஏதாகிலும் சபையில் ஏதாவது ஒன்றை செஞ்சிடணும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோமே, இந்த வருஷம் முடிய போதில்லை, முடியறதுக்கு முன்பதாக அவர்கிட்ட கேட்க முன்பதாக செஞ்சிடலாம். ஆனால் நான் சொல்கிற 3 இருக்கு பாருங்க, இது கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இதை தான் கேட்குறாரு, கொடுப்பா, நான் திருப்பி கொடுப்பேன், நீ கொடுத்தா, நீ இதுக்கெல்லாம் செவி கொடுத்தால் நான் உனக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த 3 காரியங்கள் என்ன? நம்பர் 1, சங்கீதம் 34:11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 34வது சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அப்ப ஆண்டவர் முதல்ல நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? கொடுக்கணும் எதிர்பார்க்கிறார்னா செவி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. செவி கொடுக்கணும். சபையில் உட்காந்து செய்தி கேட்கறதுக்கே நம்ம செவி கொடுக்க மாட்டேன்றோம். சபையில் உட்காந்து பாடலை பாடுவதற்கே செவி கொடுக்க மாட்டேன்றோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் முடியறக்குள்ளாட்டி உன் கையில் நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா, நம்ம கையில் இருதயத்தை விரும்புறதை நான் கொடுக்கணும்னா, மனிதர்கள் முன்பதாக தலையை நிமிர பண்ணணும்னா,
இன்னும் சொல்ல போனா நான் வரும்போது நீ பட்ட எல்லா பிரயாசத்துக்கான பலனை இந்த வருஷம் முடிவில் அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே ஆண்டவர் வராரு பிளஸ் பண்ண வராரு சொல்லும்போது ஆண்டவர் வந்து நம்மளை பிளஸ் பண்ணுன்னா அந்த கிரியை அந்த பரலோகத்தில் இருக்கிற பலன் நன்மையானது ஈவானது பரலோகத்திலிருந்து எனக்கு தேவன் தரணும்னா ஆண்டவர் நம்ம கிட்ட முதல்ல எதை கொடுக்க சொல்றாருன்னா செவி கொடுக்க சொல்றார். எனக்கு செவி கொடுங்கப்பா, எனக்கு செவி கொடுங்க. வாசிங்க சங்கீதத்தில் 81ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. 81ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், உனக்கு சாட்சி என்று சொல்லுவேன். இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நீ எனக்கு செவி கொடுத்தால். நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஆதி நாட்கள் இருந்து தேவன் மனிதனோடு போராடி கொண்டிருக்கிற பல விஷயங்கள்ல ஒன்று செவி கொடுக்கும் அனுபவம். ஆதி நாட்கள் இருந்து அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு ஆதாம் ஏவாள்கிட்ட, இந்த பழத்தை சாப்பிடாதீங்க, இந்த இடத்துக்கு போகாதீங்க, இங்க இருக்கிற காரியத்தை வேண்டாம், இது உங்களை தீட்டுப்படுத்தும். ஆனா அவங்கனால அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க கீழ்ப்படிய அவர்களால முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்னிடத்தை செவி கொடு. இந்த வருஷத்துல யோசித்து பாருங்க, 11 மாதங்களை முடிச்சிருக்கிறோம். எத்தனை செய்திகளை கேட்டிருப்போம், எத்தனை முறை ஆண்டவர் சில காரியங்களை விடு, சில காரியங்கள் இப்படி நடந்து கொள், சில பழக்கங்கள் வேண்டாம், சில உறவுகள் வேண்டாம், சில காரியங்களை விட்டு விலகி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். எத்தனையோ விஷயங்களை இன்னும் நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறனால தான் சொல்றாரு, இன்னைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்தால் கர்த்தர் இந்த வருடம் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பது நிச்சயம். யோசித்து பாருங்க, காண்ட்ரு கேட்கிறாரு, செத்த ஈதான் அது பரிமள தைலத்தை நாரி பண்ணும். ஒரே ஒரு காரியம்தான், இந்த வருஷம் முடிய போது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஆசீர்வாதமாக இருந்து ஒரு சின்ன கீழ்ப்படியாமை, ஒரு சின்ன செவி கொடுக்காத தன்மை. ஒரு முறை அமெரிக்க தேசத்தில் ஒரு பிரபலியமான ஒரு இடத்தில் பல ஆராதனை வீரர்கள் சேர்ந்து பாட ஒரு கன்சர்ட் வச்சு நடத்தினாங்களாம். அந்த கன்சர்ட்டில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எப்படின்னா, அவருக்கு செய்தியெல்லாம் பிடிக்காது, அவருக்கு ஆராதனை மட்டும்தான் பிடிக்கும். சிலர்லாம் பாருங்கள், ஆராதிக்கும் போதும் ஆராதிக்க மாட்டாங்க, செய்தி கேட்கும் போதும் தூங்குவாங்க, நல்லதும். ஆனால் அதே மாதிரி அந்த மனுஷனுக்கு கன்சர்ட்டில் ஆராதனை மட்டும்தான் பிடிக்கும், செய்தி பிடிக்காது. ஒரு தடவை அந்த கன்சர்ட் நடந்தபோது இவர் ஆசையாக போய் உட்கார்ந்துருக்கார். பெரிய பெரிய ஒர்ஷிப் லீடர் வராங்க, வரிசையாக ஒவ்வொருத்தரும் வந்து தங்கள் செக்ஷனை ஆராதிக்கும் போது இவர் நல்லா ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ திடீர்னு அந்த இடை கேப்பில் ஒரு பிரதர் வந்து, ஒரு பாஸ்டர் வந்து, இப்போ கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்க போகிறோம், வசனத்தை கேட்டதுக்கு பின்பு மீண்டும் நாம் ஆராதிக்க போகிறோம்னு சொல்லிட்டார். இவருக்கு ரொம்ப கஷ்டம். ஐயோ, ஆராதனை முடிச்சிட்டா கூட நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இப்போ செய்தியை நடுப்புற கொண்டு வந்துட்டாங்களே, எப்படிடா நம்ம உள்ளே உட்காந்துருக்கிறது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. அடுத்து ஆராதனை வருது, அவர் வராரு, சூப்பராக ஆராதிப்பார், சூப்பராக பாட்டு பாடுவார், செம்மையாக இருக்குமே அப்படின்றதுனால இவர் 2 கையும் எடுத்து காதுக்குள்ளே வச்சு அழுத்திக்கிட்டாராம். 2 கையும். என்ன கேட்கக்கூடாது, வசனம் கேட்கக்கூடாது. எனக்கு தேவை என்ன, ஆராதனை. எனக்கு தேவை என்ன, பாட்டு பாடணும். செய்தியெல்லாம் பிரதர் அதெல்லாம் நாங்களாம் கேட்க தேவையில்லை, பாட்டு பாடுறேன்ல, ஆராதிக்கிறல்ல அப்படின்ற தாட் அவருக்கு. கையை வச்சுக்கிட்டார். செய்தியாளர் வர போறார். எங்கேயோ இருந்த ஒரு ஈ நேரா வந்து அவர் மூக்கு மேலே உட்காந்துச்சான். சரியா, நடந்த சம்பவம். நான் அந்த ஊழியக்கார் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிக்கங்க. இன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய புரட்சியை செய்த ஒரு தேவ மனிதன். சரியா, ஈ வந்து உட்காந்துச்சான் முன்னாடி. இவர் தலையை எவ்வளவோ ஆட்டி பார்த்தாரு, ஒன்று ஈ போறாப்புல இல்லை. மூக்கை இழுக்கிறாரு, கீழே தள்ளுறாரு, இங்கே சட்டையில் தேய்க்கிறாரு, ஒன்றும் போகிற மாதிரி தெரியல. சுற்றி சுற்றி மடி ஈ எங்கே வந்து நின்றுச்சு, மூக்கிலேயே வந்து நின்றுச்சான். சரி, இதை துரத்தி விடுறதுக்காக இந்த காதுலேருந்து ஒரு கையை எடுத்து இதை துரத்துறதுக்கு முற்படும் போது அங்கிருந்து வந்த வார்த்தை, காதுள்ளவன் கேட்க கடவன். ரட்சிப்புக்குள்ள நடத்தினது ஊழியக்காரர ஈயா? ஈ நடத்துச்சா ஊழியக்கார நடத்தினாங்களா? டவுட்டாக இருக்குல்ல.
யாரை கொண்டும் ரட்சிக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு கேட்ட அந்த வார்த்தை அந்த மனுஷனை மிகப்பெரிய ஊழியனாய் மாற்றினது, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. நல்லா நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த வருஷத்தில் எவ்வளவு கத்த நம்மக்கிட்ட பேசியிருப்பார். இதை விட்டுடு, இது வேண்டாம், இந்த பழக்கம் வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இந்த காரியங்கள் வேண்டாம், இந்த சம்பவங்கள் வேண்டாம், எவ்வளவோ உணர்த்தினார்ல. இன்னைக்கு இந்த வருஷத்தின் முடிவில் கத்த சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். இஸ்ரவேலே, தேவஜனமே, எனக்கு செவி கொடு. நீ பணம் கொடுத்தது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ நேரத்தை கொடுத்தது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, அல்லது ஊழியத்துக்கு சில தியாகங்களை செய்து எனக்கு அதெல்லாம் இல்லை. முதல்ல கர்த்தரை மட்டும் எதிர்பார்க்கறது இந்த வருஷத்தில், எனக்கு செவி கொடுப்பா, என் வார்த்தைக்கு என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்ப நான் அவருக்கு பின் செல்லணும், அவர் என்ன அழைச்சிட்டு போகணும், நீதியின் பாதையில நடத்தணும், சரியான வழியில நான் போகணும்னா அவருக்கு செவி கொடுக்கும் போது தான் அந்த பாதையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு மீண்டும் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். செவி கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். செவியை கொடுப்பா. முதல்ல கீழ்ப்படி. நான் சொன்னதுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த வருடத்துக்கு முடிவதற்கு முன்பு கர்த்தர் எதையெல்லாம் தருவேன்னு சொன்னாரோ உங்கள் கரத்தில் கர்த்தர் தந்தே தீருவார். உங்களை கர்த்தர் மனிதன் முழுவதாக உயர்த்தியே தீருவார். உங்கள் இருதயத்தின் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டே தீருவார். இன்னும் சொல்லப்போனால் அவர் வரும்போது அடுத்த வருஷத்தில் நிற்கும் போது அந்த வருஷத்துக்கான சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம செவி கொடுக்கணும். என்ன ஆகும் தெரியுமா? ஒரு வசனம் காட்டி கொடுக்குறேன். நீதிமொழிகள் 28:9 வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. பாருங்க, வேதத்தை கேளாதபடி, தேவ வார்த்தையை கேளாதபடி, தேவ சத்தத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் முடியறக்குள்ளாட்டி உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும், ஆசீர்வதிக்கணும், அதெல்லாம் நம்ம விரும்புகிறோம்ல. அந்த ஜெபம் எல்லாம் தேவ பார்வையில் கேட்கப்படணும்னா கர்த்தர் நம்ம செவி கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய காரியங்களுக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்தால் கர்த்தர் இந்த ஆண்டு நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். 2வது, எதை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்க சொல்லுகிறார் அப்படின்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்களே. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக சொல்றேன், அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். 2வது, ஆண்டவர் நம்மிடத்துல இந்த வருஷத்துல எதை கொடு அப்படின்னு கேட்கிறார்னா, பணத்தை அல்ல, நேரத்தை அல்ல, மற்ற காரியங்களை அல்ல. தேவன் எதை கொடுக்க சொல்றாருன்னா, கனி கொடுங்கள்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கனி கொடுங்க, கனியுள்ள வாழ்க்கை. இன்றைக்கி கலாத்தியரில் வாசித்து பார்க்குறீங்க, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, இப்படி சொல்லப்பட்ட கனிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதான்னு இன்னைக்கு பாருங்க. இந்த வருஷம் முடிய போது இந்த அன்பு என்கிற கனி எனக்குள்ளே இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். உன்னிடத்துல ஒரு பெரிய குறை இருக்கு, உன்னிடத்துல பெரிய ஒரு குறை இருக்கு. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார், நம்மை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார், நம்ம மனிதர் என்பதாக தலை நிமிர பண்ண விரும்புகிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பு, அந்த தேவ அன்பு, அந்த மனிதரிடத்தில் இருந்த அன்பு, இன்னும் சொல்லப்போனால் உறவுகிட்ட இருந்த சரியான அன்பு, கசப்பு இல்லாத, வெறுப்பு இல்லாத, காய்மகாரம் இல்லாத, கோபம் இல்லாத, கசப்புகள் இல்லாத இருதயம், தேவ அன்பினால் நிறைந்திருக்கிற இருதயம் நமக்குள்ளே இருக்கா?
இன்னைக்கு கத்துக்கிறார், கனி கொடுக்க விரும்புகிறார். கனி கொடுங்க. அன்பு என்கிற கனி நமக்குள்ள வரணும். சமாதானம் என்கிற கனி நமக்குள்ள இருக்கணும். வெளியே சமாதானம்ன்ற மாதிரி காட்டிக்குவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பிரளயமே நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானம் அப்படின்னா வெளியே என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் சமாதானம் இருதயத்துக்குள்ள காக்கும். இன்னைக்கு இருக்குதா? இந்த வருஷம் முடிகிற போது நம்ம யோசிப்போம், நான் கனி கொடுக்கிற வாழ்க்கை, எனக்குள்ள அன்பு இருக்கா, எனக்குள்ள சமாதானம் இருக்குதா, எனக்குள்ள நீடிய பொறுமை, பொறுமை அல்ல நீடிய பொறுமை. ஒரு பிரச்சனை வந்தபோது, ஒரு போராட்டம் வந்தபோது, ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட போது, ஒரு காரியங்களை மாறுதலாக மாறின போது எனக்குள்ள அந்த நீடிய பொறுமை கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். முறுமுறுப்பு இல்லாமல், ஆண்டரை பற்றி குறை பேசாமல், விரோதங்கள் பண்ணாமல், அமைதியாக எத்தனை நாட்கள் நீடிய பொறுமையாக வாழ்ந்தோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் கேட்குறாரு, கனி கொடுக்கணும். கனி கொடுத்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போவார். நீங்கள் இந்த கலாத்தியர் 5:22 வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கனிகள் சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு மனுஷன் யாருன்னா யோசேப்பு. நான் நிறையா தியானித்தேன், எனக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது சரியா. யோசேப்பு அன்பு இருந்துச்சானா இருந்துச்சு. குழியில் தூக்கி போட்டவங்களை அந்த அன்பினால் மீண்டும் அணைத்து கொண்டார். சமாதானம் இருந்துச்சா இருந்துச்சு. குழியில் தூக்கி போட்டபோது கூட என்னை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். சிறையில் தூக்கி போட்டப்போ கூட என்னை கர்த்தர் மீண்டும் எழும்ப பண்ணுவார். ஒரு சமாதானம் யோசேப்புக்குள்ளே இருந்தது. யோசித்து பாருங்க, நீடிய பொறுமை. பழி போட்ட போது, பழி சொன்ன போது அவன் மேலே தப்பு இல்லை, ஆனால் பழி சுமத்தப்பட்ட போதும் அதை பொறுத்துக்கிட்டு சகித்துக்கிட்டு நீடிய பொறுமை. நீங்கள் யோசேப்பு வாழ்க்கையில் இந்த கனி உள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் ஆதியாகமம் 49 22 வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஆதியாகமம் 49 22 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, யோசேப்பு கனிதரும் செடி. எப்படி சொல்றாரு பாருங்க, யோசேப்பு கனிதரும் செடி. அவன்கிட்ட கனி இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அத்திமரத்திட்ட போய் நின்று பார்க்குறாரு, கனியே இல்லை. ஆண்டவர் ஏமாந்து போறாரு. இந்த வருஷம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாறணும். நான் மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவர் கிட்ட வருவார். இந்த வருஷம் இந்த ஆராதனை ஒன்றும் இல்லை. இப்போ ஆராதிக்கும் போது நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் இங்கே இல்லை, உங்களோடு உலாவுகிறார், தோட்டத்தின் நடுவில் உலாவுகிறார். உங்கள் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஆண்டவர் வந்து நிற்பார். ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து நீங்கள் என்ன கேட்பாரு, கனி இருக்கா, அன்பு இருக்கா, சமாதானம் இருக்கா, தயவு இருக்கா, நீடிய பொறுமை இருக்கா, இச்சையடை இருக்குதா. கர்த்தர் நின்று கவனிப்பார். அவர் தோட்டத்தில் உலாவும் போது அந்த மரத்துக்கிட்ட வந்து நிற்பார். நல்லா கவனிங்க, அத்தி மரத்தை பார்த்து அங்கே சொல்லுவார், இன்னும் எத்தனை நாட்கள் தான் இது தோட்டத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. திராட்சை செடி இருக்கிற இடத்துல மரம் இருக்காது, செடி தான் வைப்பாங்க. ஆனால் அந்த தோட்டத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா திராட்சை செடிகள் நடுவில் ஒரு அத்திமரம் இருந்தது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இது கெடுத்து போடுது, நிலத்தை கெடுத்து போடுது. இது கனி கொடுக்கும், கனி கொடுக்கும், கனி கொடுக்கும். அன்பு வரும், சமாதானம் வரும், தயவு வரும், பொறுமை வரும், இச்சையடக்கம் வரும், அன்பு மாறும், எல்லாம் வரும். அப்படி எதிர்பார்த்திருந்தேன். இன்னைக்கு 25 ஆண்டவர் பார்க்கிறாரு, கிட்ட வராரு, நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. கனி கொடுக்கிற அனுபவம், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு பேச்சு, கனி கொடுக்கிற ஒரு செயல் நம்ம கிட்ட இருக்கா? அந்த அன்பு இன்னும் இருக்குதா? திருப்பந்தி எடுக்க போறோம், எத்தனை பேர் கசப்பை வச்சுட்டு எடுக்க போறோம், எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் எடுக்க போறோம், எத்தனை பேர் அந்த பொறுமையை இழந்துட்டு கோபத்தோடு திருப்பந்தி எடுக்க போறோம். யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, அபாத்திரமாய் அல்ல, துணிகரமாய் அல்ல, உண்மையோடு உத்தமத்தோடு தேவ சமூகத்தில். திருப்பந்தி அவர் சரீரம் அல்லவா, திருப்பந்தி அவர் ரத்தம் அல்லவா. அந்த ரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் கையில் வாங்கும்போது நமக்குள்ள அந்த தேவ பயம், அந்த தேவ அன்பு, அந்த தேவனுக்கு இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கு? கர்த்தர் கேட்கிறாரு. ஏதோ கடமைக்கு நிறைவேற்ற வந்தவர்களாய் திருப்பந்தி எடுத்துட்டு போயிடாதீங்க. இதுவரை எத்தனையோ திருப்பந்திகள் வந்து ஏதோ போனோன்னு எடுத்துட்டு போயிருக்கலாம். எடுக்கும் போது இருதயத்தை கத்தட்ட ஆராய்ந்து பாருங்க. அந்த தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்குதா, இல்ல கசப்போட, வெறுப்போட, கைமகாரங்களோட, மற்ற காரியத்தோட எடுக்கும்போது நம்முடைய இருதயங்கள் கத்தரை பார்க்கட்டும்.
கர்த்தரை ருசிக்கட்டும், தேவ அன்புல நிக்கட்டும். ஐயோ கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, நான் மனுஷன்ட்ட மறைச்சிடலாம், அவர் முன்பதாக நான் மறைக்க முடியாது, என் இருதயத்தை திறந்து காட்ட முடியும். ஃபோனில் பல மணி நேரம் பேசு, தவறான காரியங்களை பார்த்து தவறான பழக்கத்தோடு வச்சுட்டு திருப்பந்தி எடுக்க போறேன்னு எப்படி என் மனசு வரும்? இன்னைக்கு ஒப்புரவானால், இன்னைக்கு விட்டு கொடுத்தால், இன்னைக்கு உண்மையிலேயே மனம் திரும்பினால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்தால் கர்த்தர் இந்த ஆண்டு நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, கொடுப்பா, முதல்ல செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தர் சொல்றாரு, இத்தனை நாட்கள் நான் பேசிட்டு இருக்கிறேனே, இத்தனை நாட்கள் உன்னோட சொல்லிட்டு இருக்கேனே, கீழ்ப்படி கீழ்ப்படி, இதை விட்டுடு, இந்த பழக்கம் வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இந்த நட்பு வேண்டாம், இந்த காரியங்கள் வேண்டாம், இதை விட்டு விலகி வா. நீ விலகி வந்தா இதுவரை இல்லாத அளவு, இதுவரை நடக்காத அளவு ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டாவது சொல்றாரு, கனி கொடுங்க. கனி கொடுத்தால் நான் நிச்சயமா ஆசீர்வதிப்பேன். கனி கொடுக்கிற அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குதோ கர்த்தர் நம்ம இடத்துல கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த அன்பு, அந்த நேசம், அந்த தயவு, அந்த இச்சையடக்கம், இன்னும் சொன்னா நீடிய பொறுமை எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நின்று பார்க்கும்போது அதை தேவன் பார்க்கணும், சந்தோஷம் அடையணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும். எருவை போடுப்பா, உரங்கொத்துப்பா, பத்திரமா வச்சுக்க, இன்னும் கனி கொடுக்கணும், இன்னும் மேன்மை தரணும், இதை நான் பிளஸ் பண்ண போறேன்னு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கனி கொடுக்கிறவர்களாய் மாற கிருபை தருவாராக. மூன்றாவது ரொம்ப முக்கியம் சொல்லி நான் முடிக்க போறேன், ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. மூன்றாவது, தேவன் நம்மிடத்தில் இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் எதிர்பார்க்கிற கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார். நல்லா கவனிங்க, தேவன் கொடுக்கிறவர் தான். ஆனா எதை கொடுக்க எதிர்பார்க்கிறார்னா, கடன் கொடுங்கள். யாருக்கு? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு. கர்த்தருக்கு எப்படி கடன் கொடுக்க முடியும்? அங்கதான் வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன். இந்த மாதம் கிறிஸ்துவை கொண்டாடுகிற மாதம் அல்ல, இந்த மாதம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் மாதம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் புது ட்ரெஸ் எடுக்கிறது, புது காரியங்கள் செய்யறது, கிறிஸ்மஸ் 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 இதான் மைண்ட்ல இருக்கும். நான் மீண்டும் சொல்றேன், இயேசுவை கொண்டாடுகிற, எனக்காய் அவர் பிறந்தார் என்பதை கொண்டாடும் காலம் ஒரு காலம் கண்டிப்பா வேணும். பண்டிகைகளை கொண்டாடுங்கன்னு கர்த்தர் சொன்னாரு, நமக்கு பண்டிகைகள் வேணும். ஆனா கொண்டாட்டத்தோடு மாத்திரமல்ல, அதை இயேசுவுக்கு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும் பிரதிபலிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இந்த மாசம் முடிந்த அளவு ஏழைக்கு கொடுங்க. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப பெருசெல்லாம் கேட்கல, ஏழைக்கு கொடுங்க. எவ்வளவு முடியுமோ. ரொம்ப பெரிய புது துணி தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ஏற்கனவே போட்டு, அதாவது புதுசா இனி போட முடியாது, பழசா இருக்குது துணி, ஆனால் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா, ஆனால் கிழிஞ்சிருக்க கூடாது, எதுவும் பண்ணிக்க கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு காரியத்தோடு இருந்துச்சுன்னா அயன் பண்ணுங்க. சுத்தமாக எடுத்துகிட்டு போய் உங்கள் தெருவில் யாராவது ஒரு ஏழைங்க இருப்பாங்களே, அவங்க கையில் கொடுத்துட்டு வாங்க. பழசல்ல, கர்த்தர் பார்க்குறாரு, கிழிஞ்சு போனதில்லை, ஒட்டு போட்டதில்லை, நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்து பழசு, அதாவது போடாமல் வச்சுருப்போம் பாருங்க, பார்த்தாலே புதுசு மாதிரி இருக்கும் பாருங்க, அது மாதிரி இருந்தால் சும்மா வீட்டிலையே வச்சுருப்போம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா போடாட்டியும் பரவாயில்ல, வீட்டிலையே இருக்கட்டும், வீட்டிலையே இருக்கட்டும். சிலருக்கெல்லாம் வீட்டில் குப்பை மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் இந்த வருஷத்தில் சின்ன விஷயந்தான், அதை எடுத்து நல்லா அயர்ன் பண்ணி ட்ரை கிளீன் கொடுத்து ஏதோ பண்ணி புதுசு மாதிரி செஞ்சு ஒரு ஏழைக்கு கொடுங்க. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்கள். வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன். இந்த மாதம் கிறிஸ்துவை கொண்டாடுகிற மாதம், அதானே கிறிஸ்தவம். இன்னைக்கு சபை அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. ஒரு காலத்தில் பிடியரிசி இருந்துச்சு, இன்னைக்கெல்லாம் அது இல்லை. சபை நிறைய விஷயத்தை இழந்து போனது, அதனால தெய்வீகத்துவமும் இழந்து போயிடுச்சு. இன்னைக்கு பெருக்கமா இருக்கோ அதுதான் உண்டாகுது, அதுதான் மைண்டு. ஒரு காலத்தில் பிடியரிசி கொண்டு வச்சிருப்பாங்க, ஏழைகள் எடுத்துட்டு போவாங்க. அந்த சபை ஆசீர்வாதமா, பெரிய சபையில் கொஞ்சம் தான், சின்னது தான், ஆனால் அந்த இடத்துல இருக்கிற அந்த நடக்கைகள், செய்கைகள் ரொம்ப மேன்மைப்படுத்தப்படும். கொர்நேலியு, உன் ஜபம் மட்டும் அல்ல, 24:10 அப்போஸ்தலர்ல, உன் ஜபம் மட்டும் அல்ல, உன் தான தர்மங்களும் என் சமூகத்தில் வந்து எட்டினது. யோசித்து பாருங்க, ஜபம் மட்டுமல்ல, ஜபிச்சிட்டா மட்டும் போதுமா? தான தர்மம். இந்த மாசம் கடையில் நிற்கிறீங்களா, ஒரு டீ கடையில்
யாராவது நிற்கிறாங்களா? ஒரு சாப்பாடை வாங்கி கொடுங்க பிரதர், ஒரு டீயை வாங்கி கொடுங்க சிஸ்டர். என்ன இருக்கோ இந்த மாசத்துல எவ்வளவு முடியுமோ, ரொம்ப பெரிய காரியத்தை செய்ய சொல்லலை, பல ஆயிரங்களை செலவு பண்ண சொல்லலை. இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு யாரையாவது ஒரு ஏழை மனுஷனை பார்த்தா அந்த மனுஷனுக்கு முடிய காசு கூட கொடுக்குறீங்களோ இல்லையோ, அதை விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு பொருளை வாங்கி, ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட் வாங்கி, ஒரு சின்ன பன்னு பாக்கெட் வாங்கி, எதையோ ஒன்று வாங்கி கொண்டு போய் இந்தா வச்சுக்கப்பா, கிறிஸ்து உனக்காக இரட்சகர் பிறந்தார் சொல்லி கொடுத்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் மீண்டும் நம்மை கொடுக்க வல்லமை உள்ளவர். அதான் வாசித்தோம், நீ ஏழைக்கு கொடுப்பா. நம்ம கொடுக்கறதே இல்லை. எனக்கே யாராவது கொடுக்கணும், பெரிய விஷயம் சொல்லலை, ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு யாரும் இல்லைல்ல. ஒரு பண்ணு வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு ஏழை ஆளை பார்த்தோம்னா எங்கேயாவது பேக்கரில் நிற்கும் போது ஒரு ஆள் வயசான போனார்னா, இல்லைங்க உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, காசு இல்லை, சாப்பிட்றியா? சாப்பிட்றேன், நேராக போங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குங்க, அதை கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இதை செய்யும்போது கர்த்தருடைய கண்கள் நம்மை பிரியமாய் நோக்கும். இந்த மாதம் கிறிஸ்துவின் அன்பை எவ்வளவு வெளிப்படுத்தணுமோ அவ்வளவு வெளிப்படுத்துங்க. அதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற உணர்வு. சும்மா ஜெபிச்சுட்டு வந்துட்டு உட்கார்ந்துட்டு நம்மளே இல்லை. இந்த கிறிஸ்மஸ் முடிந்த அளவு, இந்த கிறிஸ்மஸுக்குள்ள, இந்த வருஷத்துக்குள்ள எத்தனை ஏழைகளுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை ஏழைகளுக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீதிமொழிகள் 22:9 வாசித்து பாருங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன். யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? தேவன் தர பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னா கருணை கண்ணன். யாருக்கு அந்த இரக்க குணம் இருக்குதோ அவங்கள கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 41:1 வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதங்களில 41வது சங்கீதம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். எப்போ ஒரு மனுஷனை ஒரு பிரச்சனை வரும்போது விடுவிப்பாரு. ஒரு போராட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு எப்ப உதவி செய்வாரு? யாருக்கு உதவி செய்வாரு அப்படின்னா சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தை உள்ளவர்கள். அங்க ஸ்டாப் பண்ணல, கமா புல் ஸ்டாப் வச்சிருக்கு. அப்படின்னா கண்டினியூ, அதை தொடர்ந்து இப்படி இருந்தால் அதான் அர்த்தம். அந்த சிறுமைப்பட்டவங்க மேல ஒரு சிந்தையோடு பார்க்கும்போது இரக்கம், பார்க்கும்போது கிறிஸ்தவம் ஒரு காலத்தில் வளர்ந்ததே இரக்கத்தினால தான், தயவினால தான், அதனால தான், அன்பினால தான், அன்பை வெளிக்காட்டினதுனால தான், அந்த உதவி செய்தனால தான் கிறிஸ்தவமே பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அந்த உணர்வு இல்லாமல் போயிருச்சு. இன்னைக்கு முடிந்த அளவு இந்த மாதம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ தெரியாது, உங்கள் கையில் இருக்கிறத கையில் வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் ஒரு பாஸ்டர், சரிங்களா, அந்த பாஸ்டர் சில்லற காசாக வாங்கி வச்சிருப்பார். அவர் பை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது, இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு கை போகிற அளவு இருக்கும். நான் ஏன் பாஸ்டர் இப்படி, அப்போ நடக்கும்போது சல்லுன்னு சவுண்டு வரும், சலுக்குன்னு சவுண்டு வரும், ஏன்னா சில்லற காசு அவ்வளோ இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அவர் போயிட்டே இருப்பார். ஏழைங்க யாராவது பார்த்துட்டாருன்னா கையை உள்ளே விட்டு அப்படி அள்ளி எடுத்து கையில் கொடுத்துட்டு போவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி பாஸ், ஆனால் அவ்வளோ வெயிட்டே இந்த மனுஷன் தாங்குறாரு, பேண்ட்டே அப்படி தொங்கிட்டு இருக்கும். அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம், அது அவருக்கு ஒரு ஆண்டு நடத்துதல். அப்படியே கையை விடுவார். அது சில்லற காசு தான், 5 ரூபா 2 ரூபா, அவர் சில்லற மாத்திரை பாருங்க, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே எடுத்து மொத்தமாக ஒருத்தன் கையில் கொடுத்துட்டு போயிடுவார். அது எவ்வளோ இருக்கோ தெரியாது, இந்தாம்மா இந்தாயா கொடுத்துட்டு போவார். ஆச்சரியமாக இருக்கும் அவரை பார்க்கும்போது. சின்ன விஷயங்கள் தாங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும்னா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு தடவை வாசித்து முடிக்க போகிறேன். வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை, அதான் முக்கியம், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீங்க கொடுத்தீங்களே அதை உங்க சந்ததிகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். நீங்க வேணா சேலஞ்ச் பண்ணி நான் சொல்றேன், நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என் தேவன் திருப்பி தருவார். ஒரு முறை ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் சமீபத்தில், கொஞ்ச நாளைக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்குன்னு சொல்றேன். ஒரு பேக்கரியை காட்டுறாங்க. அந்த பேக்கரியில் ஒரு சின்ன பையன் அங்கே நிற்கிறான். அவங்க அம்மா அங்கே நின்றுட்டு ஒவ்வொரு இதாக காட்டுறாங்க. இந்த பையனுக்கு ஒரு கேக்கு பிடிச்சிருக்கு. அவங்க தாத்தாவுடைய பர்த்டே அன்னைக்கு. அவங்க தாத்தாவுக்கு அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக
இந்த கேக் அந்த பையன் கேட்குறான். அப்போ அவங்க அம்மா காசை எண்ணி பார்க்குறாங்க. எண்ணி பார்த்துட்டு காசு இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிற காசுக்கு ஒரு சின்ன பன்னு தான் வாங்க முடியும். ஆனால் அந்த பையன் சொல்கிறான், இல்லை எனக்கு இந்த இது வேண்டும், இதுதான் எனக்கு வேணும். ஆச்சரியமாக அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மனுஷன் நேராக போய் அவருக்கு அந்த கேக்கை வாங்கி கொடுத்துருவார். அதோடு முடிஞ்சிடும். பல வருஷம் கழித்து இந்த வாங்கி கொடுத்த நபர் வயசாயிரும், அவர் ஏழ்மையை தலைப்பட்டுருவார். இவருக்கு ஒரு பிறந்தநாள் வரும்போது அவருடைய பேரை அங்கே பேக்கரிக்கு போவான். சரியா? அப்போ அதோட வாசகம் எழுதி கொடுப்பார். ரிமெம்பர்னு சொல்லி அழகாக அந்த வார்த்தை மறந்து போச்சு எனக்கு. அந்த வார்த்தை எழுதி அந்த ஒட்டிருப்பார். அதே வார்த்தையை இந்த சின்ன பையன் வளர்ந்து இருப்பான். இப்போ அதே பையன் அதே மாதிரி ஒரு கேக்கை வாங்கி இந்த பெரியவருக்கு கொடுப்பான். அதோட வாசகத்தை எழுதி கொடுப்பான். அதை பார்த்தோன்னே கண்ணீர் வரும். எனக்கே அழுக வந்துச்சு. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் கொடுக்கறதையே கர்த்தர் நினைவுபடுத்தி ஆசீர்வதிப்பார்னா ஏழைக்கு இறங்குற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு மேன்மைகளை தருவார். இந்த மாதம் மீண்டும் சொல்கிறேன், எதை கேட்குறீங்களோ இல்லையோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உதவி செய்யுங்க. எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஏழைக்கு கொடுங்க. ஒரு சின்ன சின்ன பொருட்கள் தான், ரொம்ப பெருசு சொல்லலை. ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு பன்னு வாங்கி கொடுங்க. எவ்வளவு கிறிஸ்துவ இந்த மாதம் வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு வெளிப்படுத்தினால் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு வேண்டியதை தர வல்லமை உள்ளவர்.